ஐயா சொன்னாரு இங்க நடக்கிற போராட்டங்களுக்கு சகோதரி வந்து குரல் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு. என்னையுமே கேட்டாங்க, ஒரு திருநங்கையா இருந்துட்டு இந்த மக்களுக்காக நீ போராடிட்டு இருக்க, இந்த மக்கள் வந்து நம்மள ஒரு காலத்துல கேலி கிண்டலுக்கு ஆளாக்குனாங்கல்ல, அந்த மக்களுக்காக ஏன் நீ போய் நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் ஒரே ஒரு பதில் தான் அவங்களுக்கு சொன்னேன். பிள்ளை பேரு இல்லாத நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான காத்து வேணும். நாங்க சொல்றது பேசுறது இப்ப உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. நிஜமாலுமே ஐயாவோட பேர் மறந்துருச்சு, ரொம்ப பெருமைக்குரியதா இருக்கு. ஏன்னா இப்ப இஸ்லாமிய சொந்தங்கள் நோட்டுக்காகவும் பணத்துக்காகவும் கேவலம் இஸ்லாமிய ஜனங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிற கட்சிகளோடு போய் வெக்க கேட்ட போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா நாம் தமிழரோட ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு ஐயா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற போது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. ரொம்ப நான் சந்தோஷமா இருக்குங்க ஐயா, ரொம்ப நன்றி. நாங்க ஆட்சியில இல்லாத போதே உங்களுக்கு அவ்வளவு உதவிகளை செய்யறதுக்கு முன்னேற்கு வந்தோம். ஆட்சி எங்க கையில வந்துருச்சுன்னா நீங்க சொல்லவே வேண்டாம், இங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுவோம். திருட முடியாது, இங்க எதையும் நீங்க கொள்ளையடிச்சிட்டு போக முடியாது. நாம் தமிழர் கையில தமிழ்நாடு சிக்குச்சுன்னா ஆட்சி எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நிஜமாலுமே இப்ப வருகிற திரை கவர்ச்சி பின்னாடி தயவு செஞ்சு போயிடாதீங்க. தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னு தெரிய பேச்சே வரமாட்டேங்கிற அந்த பர்சனை பத்தி பேசினா அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க வாக்களிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு திருச்சியில ஒரு நியூஸ் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய படத்தை வெளியில விட முடியாத அந்த பட்டியலை எடுத்து வச்சுட்டு ஜனநாயக படம் வெளியில் வந்தால் தன்னுடைய பிரச்சனையை எழுதி பேசுகிற ஒரு பர்சனுக்கு தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எப்படி காப்பாற்ற முடியும்? அதை நீங்க அறிஞ்சு புரிஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க என் அறிவு சமூகங்களே. இல்ல இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல இங்க டைம் இல்ல, அதனால பேசுறதுக்கு நமக்கு இல்ல. பிஜேபி இல்ல திமுக இல்ல, எந்த கொம்பம் வந்தாலும் நாம் தமிழர் பிள்ளைகள் ஆட்சியில் இல்லைனாலும் போராட்டத்துலதான் இருக்கும், மக்கள் பணியில தான் இருக்கும் அப்படிங்கறத தெரிவித்துக் கொள்கிறேன். ரோஷினி அவர்கள் ஓரிரு வார்த்தை உங்களிடம் பேசுவார். என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேரம் குறைவா இருக்கு, எப்பவுமே கடைசி நேரத்துல எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் கிடைக்குது பேசுறதுக்கு. இருந்தாலும் உங்க எல்லாரையும் பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமைக்குரியதா இருக்கு. ஏன்னா 200 ரூபாய் கோட்டர் பிரியாணிக்காக சேருகிற கூட்டத்தை பார்க்கிலும் இங்க ஒரு கொள்கையை புரிந்து கொண்டு தமிழ் தேசியத்துக்காகவும் நாம் தமிழர் கட்சிக்காகவும் இங்க கூடியிருக்கிற கூட்டம் உங்களை பார்க்கும் பொழுது நிஜமாலுமே எனக்கு வந்து ஒரு புல்லரிப்பா இருக்கு. ஏன்னா எனக்கு போன வாரத்துல ஒரு செய்தி என்னோட சகோதரி எனக்கு அனுப்புனாங்க. உங்க நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டமே வர மாட்டேங்குது, மக்களும் சேர மாட்டேங்கிறாங்க, அந்த கட்சி ஜெயிக்குமான்னு தெரியல, அப்படி இருந்து ஏன் நீங்க அங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன ஒரே பதில் தான் இந்த நேரத்திலயும் நான் சொல்றேன். இங்க எல்லாரும் அங்கங்க நின்று பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஏரியால மக்கள். ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் இங்க அமர்ந்து இருக்காங்க. நாங்க எல்லாருமே இந்த இடத்துல எதுக்காக அமர்ந்து இந்த இடத்துல நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத இந்த ஏரியால இருக்க மக்கள் முதலாவது புரிஞ்சுக்கணும். நாங்க எங்களுடைய வளர்ச்சிக்காகவும் எங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காகவும் எங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொள்வதற்காகவும் நாங்க இங்க நின்று பேசல. உங்களுடைய சமுதாயத்தை காக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளையை தலைமுறையை காக்க வேண்டும், இந்த மண்ணையும் பலத்தையும் காக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இந்த இடத்துல கத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து இங்க இருக்கிற தாய்மார்களும் சகோதரர்களும் புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இங்க திராவிட கட்சிகள் வந்து 70-85 ஆண்டுகளா வந்து இங்க வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து சாமானிய மக்களுடைய குறைகள் தீந்துச்சா அப்படின்னு கேட்டா இங்க இல்ல, கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னும் மக்கள் வந்து தெருவில் இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் பல அரசு ஊழியர்களே இன்னும் போராடிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சாமானிய மக்களுடைய தேவைகள் இன்னும் தீர்க்கப்படல. அப்போ அவர்களுடைய ஆட்சிகள் சரியான முறையில் இருந்தா அவர்களே இலவசத்தை அறிவிக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு இந்த நேரத்திலையும். ஆனா நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இலவசத்தை நாங்கள் வந்து 2000 கொடுப்போம், 2500 கொடுப்போம், நாங்க வந்து இப்போ நான் கேள்விப்பட்டேன் மூக்குத்தி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க என் அன்பு சமுதாயமே, இலவசத்தை யார் உங்கள் தலையிலே கொடுக்கிறார்களோ அவர்கள் உங்களை தலையிலே முளகாரைக்க போறாங்கிறத நீங்க தெளிவடைஞ்சுக்கோங்க இந்த நேரத்துல. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்க நாங்க இலவசத்தை கொடுக்கறது உங்களுக்கு நல்ல தண்ணியை கொடுப்போம். தண்ணி பிரச்சனை தான் இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு. தண்ணியை வச்சுதான் எதிர்கால அரசியல இருக்க போதுங்கிற ஒரு கூற்றே இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் தூய குடிநீரை உங்களுக்கு கொடுக்கிறோம், சுகாதாரமான மருத்துவம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை கொடுக்கிறோம்,
கல்வி சிறந்த தமிழ்நாடு தான் வந்து கல்வியில சிறந்த நாடு தான் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது. அப்போ 2500 பள்ளிக்கூடங்களை இந்த தமிழ்நாட்டுல மூடி இருக்காங்க. இந்த 5 வருடத்துல டாஸ்மாக் கடைகளை ஓபன் செஞ்சிருக்காங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதை தான் நாங்க முன்னெடுக்கிறோம். நாங்க வந்தா அந்த ஒயின் ஷாப் எல்லாத்தையும் நாங்க மூடுவோம். அரசு பள்ளிகளை உலகம் தரம் வாய்ந்த பள்ளிகளாக மாற்றுவோம். 1 ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மருத்துவம் இலவசமாக செய்து கொடுப்போம் அப்படிங்கறத நாங்க முன்னேற்றி உங்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். ஐயா சொன்னாரு இங்க நடக்கிற போராட்டங்களுக்கு சகோதரி வந்து குரல் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு. என்னையுமே கேட்டாங்க, ஒரு திருநங்கையா இருந்துட்டு இந்த மக்களுக்காக நீ போராடிட்டு இருக்க, இந்த மக்கள் வந்து நம்மள ஒரு காலத்துல கேலி கிண்டலுக்கு ஆளாக்குனாங்கல்ல, அந்த மக்களுக்காக ஏன் நீ போய் நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் ஒரே ஒரு பதில் தான் அவங்களுக்கு சொன்னேன். பிள்ளை பேர் இல்லாத நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான காத்து வேணும். நாங்க சொல்றது பேசுறது இப்ப உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. சுத்தமான காத்து இல்லாம மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இங்க நம்ம ஒண்ணுமே செய்ய போறது கிடையாது. அதனால வந்து அந்த கனிம வளங்களை எல்லாம் காக்கணும். அந்த ஒரு இன போராட்டத்தோட தான் நாங்க வந்து நிக்கிறோங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. எனக்கு நிஜமாவே ஐயாவோட பேர் மறந்துருச்சு, ரொம்ப பெருமைக்குரியதா இருக்கு. ஏன்னா இப்ப இஸ்லாமிய சொந்தங்கள் நோட்டுக்காகவும் பணத்துக்காகவும் கேவலம் இஸ்லாமிய ஜனங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிற கட்சிகளோடு போய் வெக்க கேட்ட போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா நாம் தமிழரோட ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு ஐயா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற போது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. ரொம்ப நான் சந்தோஷமா இருக்குங்க ஐயா, ரொம்ப நன்றி. அதே மாதிரி சகோதரி சரண்யாவை எனக்கு தெரியும் ரொம்ப நாளா. அவர்களுடைய தொகுதியில நீங்க அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு குரல் கொடுப்பாங்க தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அண்ணனையும் நான் நிறைய காணொலிகள்ல பார்த்திருக்கேன். வெள்ளம் வந்த போதெல்லாம் மக்களுக்கு இறங்கி சேவை செய்யற ஒரு சேவை மனப்பான்மையோட இருக்காரு. அவருக்கும் நீங்க நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளுக்கு வாக்களிச்சீங்கன்னா நாங்க ஆட்சியில இல்லாத போதே உங்களுக்கு அவ்வளவு உதவிகளை செய்யறதுக்கு முன்னேற்க வந்தோம். ஆட்சி எங்க கையில வந்துருச்சுன்னா நீங்க சொல்லவே வேண்டாம், இங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுவோம். திருட முடியாது, இங்க எதையும் நீங்க கொள்ளையடிச்சிட்டு போக முடியாது. நாம் தமிழர் கையில தமிழ்நாடு சிக்குச்சுன்னா ஆட்சி எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்க போறீங்க நிஜமாலுமே என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த சகோதரிக்கு நன்றி சொல்கிறேன். ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இந்த தொகுதியில் நிற்கிறாரு. அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து இந்த திரிவேக்கா நகரை சொர்க்க பூமியாக மாத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். விவசாய சின்னத்தை சூஸ் பண்ணுங்க, அடுத்த தலைமுறையை சூஸ் பண்ணுங்க. இப்ப வருகிற திரை கவர்ச்சி பின்னாடி தயவு செஞ்சு போயிடாதீங்க. தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு என்ன சொல்றதுன்னு தெரிய பேச்சே வரமாட்டேங்கிற அந்த பர்சனை பத்தி பேசினா அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க வாக்களிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு திருச்சியில ஒரு நியூஸ் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய படத்தை வெளியில விட முடியாத அந்த பட்டியலை எடுத்து வச்சுட்டு ஜனநாயக படம் வெளியில் வந்தால் தன்னுடைய பிரச்சனையை எழுதி பேசுகிற ஒரு பர்சனுக்கு தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எப்படி காப்பாற்ற முடியும்? அதை நீங்க அறிஞ்சு புரிஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. என் அறிவு சமூகங்களே, நாம் தமிழர் கட்சி அவசியம் தேவை. நீங்க அதை இந்த தடவை மிஸ் பண்ணிட்டீங்க, தமிழ்நாடு தலைகளா போயிடும். வடநாட்டுக்காரங்க வந்து நம்ம தமிழர்களை அடிச்சு விரட்டுகிற நிலைமை வந்துடும். எனவே நீங்கள் எல்லாரும் புரிந்து கொண்டு, இளைஞர் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை தேர்வு செய்யுங்க. அண்ணன் சீமானுக்கு வாக்களிங்க, விவசாயத்தை காப்பாத்துங்க. அதை கேட்டுக்கிறேன், முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்ல சொல்லுங்க. இல்ல இங்க டைம் இல்ல, அதனால பேசுறதுக்கு நமக்கு இல்ல. பிஜேபி இல்ல, திமுக இல்ல, எந்த கொம்பம் வந்தாலும் நாம் தமிழர் பிள்ளைகள் ஆட்சியில் இல்லைனாலும் போராட்டத்துலதான் இருக்கும், மக்கள் பணியில தான் இருக்கும் அப்படிங்கறத தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு வந்து டைம் இல்ல, காவலாளர்கள் நமக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. உறவுகளுக்கு வணக்கம். பேசுறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல, எங்களுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருந்ததால இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. அதனால இப்பவே இந்த மைக்கை ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா வேட்பாளர் வரல, நாங்க பேசினா அவர் மேல வழக்கு விழக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக இதை நம்ம நிறுத்துறோம். எல்லாருக்குமே நன்றி, ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி, எல்லாருக்குமே நன்றி.